கடுமையான வெயில் வரும் பொழுது உன் கையில் ஒரு கொடையை கொடுத்தா நீ என்னடா செஞ்சுக்கிடுவேன்? அந்த வெயில் தாக்காமல் ஒரு கொடையை பிடிச்சிக்கிடுவேன். அந்த கொடை தாண்டா நான். ஆனால் சூரியன் இந்த உலகத்தை விட்டு என்னால் நீக்க முடியாது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையா இல்லையாப்பா? சூரியனை நீக்க முடியாது. நான் கொடுக்குற கொடையை வச்சு எந்த வெயிலையும் தாக்குப்பிடித்து நீ இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். இதுதான் சித்தர்களால், யோகியர்களால், குருமார்களால் நடக்கும். மழையாக இருந்தாலும் அதுதான், கொடையாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் இப்போ நடத்தக்கூடிய தொழில் இடம் சரியில்லையா அல்லது எங்களுடைய நேரம் சரியில்லையா? இங்கே நடத்தலாமா நடத்தக்கூடாதா? இப்போதைக்கு நிறைய பணங்கள் லட்ச லட்சமாக லாக் ஆகிடுத. ப்ராடக்டான பொருள்களெல்லாம் நம்ம கைவிட்டு போகாமல் அடைஞ்சி கிடக்குத. இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது? மனம் வந்து இருக்கமே, யார்கிட்ட போய் பேசினாலும் அதுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு தானடா? காலில் விட்டுவான். என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனிதனுடைய பிரச்சனைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அதில் வரக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற கருத்துக்கள். அதனால் உனக்கு தேவைப்போ பணம் தான். எத்தனை லட்சம் வேணும் தேவைப்படுது? ஒன்றும் கவலைப்படாடா. 1 கோடி ரூபா உனக்கு முதல்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இந்த 1 கோடி ரூபாயை வச்சு உன் தொழிலை ரன் பண்ணதுக்கு வழிவகுக்கிறேன். சரியாக 1.25 ஆண்டுகளுக்குள்ள உன் கடனை அடைச்சி இதே தொழிலை வளப்படுத்தி இருந்தால் போதும்லாடா. கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு அருமையாக நம்ம பிள்ளைகளை வாழ வைப்போம். ஏன் கவலைப்படணும்? என்னையா இந்தா பக்கத்தில் வா. என்னையவே நினச்சி பார்த்துக்கா, உட்காரு. என்னைய சிந்தனை பண்ணி பார்ப்போம். என்னைய தியானம் பண்ணு உள்ளத்துக்குள்ள. இந்தாடா 1 கோடி ரூபா கிடைக்கும். இப்படி தொழிலை வச்சு வளமாகி வளர்ந்து வந்து என்னை ஆனந்தமாக பார்ப்பாய் மகனே. வெற்றியடைவாய் செல்லக்குட்டி. நல்லா போயிட்டோம். புண்ணியமடைங்களப்பா. உடுமலைப்பேட்டை 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 யார் வரா? உடுமலைப்பேட்டை வாப்பா, கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி உங்களுக்கு உடுமலைப்பேட்டையா? உடுமலைப்பேட்டை பிள்ளைகள் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா வா. பழனி மலை உச்சியிலே சேவல் என்னும் கொடியாடும், திருப்பரம் குன்றத்திலே தேவா உன் மயிலாடும், பழமுதிரும் சோலையிலே. என்னமாச்சி? என்னாச்சு? வாங்க. காலில் வந்துட்டு வரலாம். 1 முறை காலில் விடுங்க. வாங்க, வர சொல்லுங்க. என்னம்மா வேணும் பிள்ளைகளுக்கு? யாருக்கு? காலில் வந்துட்டு வாங்க. என்ன அங்கே என்ன பிரச்சனை நடக்கு? பழமுதிரும் சோலையிலே. நீங்கள் வந்த உடனே நான் முருகப்பெருமானுடைய பாடலை பாடிட்டேன். முருகப்பெருமான் பாடலை நான் பாடுற உடனே அதுக்குரிய விளக்கம் என்னென்னு கேட்டால், ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் முருகன் புகழுடையவராக இருக்கார். ஆனாலும் உன் குடும்பத்துக்குள்ளே இருதார யோகம் உன் பிள்ளைக்கு இருக்கு. ஒரு கல்யாணம் பேசி அது நடக்காமல் ஆகி அடுத்து நடத்துறது தான் உறுதியான கல்யாணமாக இருக்கும் என்பது விதியாகும். நடந்து முடிந்த கதைகளை சொல்லிவிட்டேன். இனி நடக்க போகிறதை பற்றி பேசும் பொழுது, வைகாசி விசாகத்தில்
எம்பெருமான் முருகப்பெருமான் சிரத்தில் பாலாபிஷேகம் செய்ய உன் வீட்டில் பாலாக பொங்கக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு திருமண கோலம் நடக்கும். அதில் மனமாற்றமோ மனக்குழப்பமோ உன் பிள்ளைகளுக்கு ஏற்படாது. தெளிவாக நடத்தி தந்துடுவேன். உங்கள் சொல்லுக்கு மீறாமல் பிள்ளைகள் நடக்கும். அது போதுங்களா? கால் நிட்டுவாங்க. அப்படியா? அதையும் கேட்போம். ஏன் கொடுத்தோம்? அதே மாதிரி உங்களுடைய பணங்கள் சொத்துக்கள் கொஞ்சம் வேறு இடத்துல சிக்கி உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுத்துருக்கு. உண்மையா இல்லையாப்பா? அதையெல்லாம் உங்களுக்கு நான் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருந்தேன். உடல்நிலைகளில் அப்பப்போ நரம்பு எலும்பு சம்பந்தமான வலிகளும் வேதனைகளும் பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வேறு எந்த செய்வன கோளாறு இருக்குமான்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இயல்பான சுழற்சிகள். ஒன்று வயது, இன்னொன்று கிரகங்கள். அதனால் இது இயல்புக்கு மாறுபாடாக ஒன்றும் இல்லை. ஆயுள் கண்டமில்லாமல் மங்களகரமாக எல்லாரையும் வாழ வச்சுட்டாரேன். இன்னும் ஒரு வீடு நீங்கள் உருவாக்க போகிறீங்க. என் துணையால் என் பேரை போட்டு ஆனந்தமாக அந்த வீட்டில் வாழுவீங்க. கால் விட்டுருவாங்க. வரலாம். இந்தாப்பா வெற்றியாக எல்லாம் நடக்கும். செம்மையாகி தரேன். மகனே செம்மையாக சொல்லிட்டேனே. நான் தான் தீர்த்து தரேன். 3 முறை என்னையை பாருங்கள். வெற்றியாயிருவீங்க. புண்ணியமாக இருங்க. அதே உடுமலைப்பேட்டை பகுதி உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா செய்து உனக்கு? என்னப்பா செய்து? ஒரு பக்கம் கால் விட்டுவான். என்னது பேப்பர்னு சொன்னான் போத்தி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் வா. எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. உன் வீட்டு எல்லைக்குள்ளே நான் போன உடனே என் தங்கை காளியம்மனுடைய அருள் சக்தி அந்த எல்லையில் இருக்குது. அதே மாதிரி நான் கருப்பசாமியும் அந்த பகுதியில் இருக்கேன். உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கையினுடைய மன வருத்தமும் இருக்குது. அதே மாதிரி இந்த கழுத்தில் இருந்து உச்சந்தலை வர காதுக்கு உள்ளே வர வலியும் வேதனையும் இருக்குது. அந்த காது வலிக்கும் போதெல்லாம் யாரோ வந்து அழுத்துறது மாதிரியும் ஏதோ ஒரு சக்தியால் இடிக்கிற மாதிரியும் அப்படி மன அழுத்தமாகி நெஞ்சே படபடக்கு. இந்த நிலைகள் ஏற்பட்டது ஏன்? இது இயற்கையின் உபாதையா? மருத்துவத்தால் குணமாகவில்லையே, வேறு எதுவும் கோளாறாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்து தங்கச் சங்கிலி வென்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ. அதனால் இது நோய் தான், இது செய்வன இல்லை. தேவையில்லாமல் குழப்பாத. 3 முறை என்னையை பார்க்கவா, நான் உன்னை குணமாக்கி வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் காப்பாற்றி தந்துடுறேன். வேறு என்னடா வேணும்? இந்த விரல் எப்படி? விடு. இது வந்து தோல் அலர்ஜியா அல்லது தீராத நோயா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசில். தோல் அலர்ஜி தான். அடுத்து வரவிடாமல் காப்பாற்றிருந்தேன். இருக்கிறத கரைக்கிறதுக்கு வேண்டிய வழியை படித்தாரேன். சரிண்ணா? இந்தா ஜெயிக்கிறேன். பணம் தந்துட்டேன், அடைச்சிக்கா. நல்லா ஜெயிச்சுக்கா. புண்ணியமாயிரு. 1.5 மாதம் கழியட்டும், எல்லாம் சரியாகும். அதே உடுமலைப்பேட்டை பகுதி திருமண கோலத்தை பற்றி கேட்டு வந்தது. எனக்கா? யார் கேட்டா? சரி வைங்க. போயிட்டாங்க. என்னப்பா திருமணம்? ஆதி எந்தம் இல்ல ஜோதியே. இன்னொரு தரம். முரண்டு பிடிச்ச பேரை பெற்று வச்சுட்டு கல்யாணத்துக்கு அலையுதான் பேர். என்னப்பா
7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் சனி வீட்டில் இருக்கான். இது யார் கேட்டா உங்ககிட்ட? நீயா கொண்டு வந்திருக்கியா? இதை கையில் வச்சிரு, கண்ணை மூடிக்கா. சுவாமியே, உன் பையன் சந்நியாச யோகம் பெற்றவன். லக்கணத்துக்கு 7ஆம் பகுதியும் ராசிக்கு 7ஆம் பகுதி ஆகிய கிரகம் ரெண்டுமே சனி பகவானுடைய வீட்டில் இருக்கு. ஓய் தம்பி ஜோதிடம் புரியுதா? மேச லக்கணத்துக்கு 7க்குரியவன் யாரு? சுக்கிரன்டா, சனி வீட்டில் இருக்கார். ரிஷப லக்கணத்துக்கு 7க்குரியவர் யாரு? செவ்வாய், சனி வீட்டில் இருக்கார். அதனால் சந்நியாச யோகமும் தேவையில்லாத நட்பும் கொண்ட ஒரு நிலைமை. ஆனால் உள்ளத்தில் நேர்மையானவன், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாத உத்தமமான குணம் உடையவன். ஆனால் விதி இப்படி இருக்கு. சனி பகவான்கிட்ட வரத்தை வாங்கி உன் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். ஆனால் ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன், அதை நீ கேட்டுக்கா. ஏற்கனவே கல்யாணம் முடித்து விவாகரத்தாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு மகன் வாழ்க்கை கொடுத்தாம்னா பல கோடிகளுக்கு அதிபதியாகவும் 2 பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் அவன் வாழ்வான். அப்படி ஒரு சம்பவத்தை நீ பொறுத்து ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 2025 தோன்றி மறையும் முன் திருமணம் கோலாகலமாக நடக்கும். குபேர வாழ்வை பெறுவான். கால் வந்துட்டு வா. அந்த தொழில் மீண்டும் தொடங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும்ன மாதிரி அந்த வழியை உருவாக்கித்தரேன். பழைய ஆள் 2 பேரை வேண்டாம்னு சொல்லிடு, நான் பார்த்துக்கிட்டேன். கர்மசாமிக்கு ஊத்தங்கரை இருங்க, அப்புறம் கூப்பிட்றேன். நீங்கள் ஊத்தாங்கரையா? கால் வந்துட்டு வாங்க. இது யாரு? இவர் உங்கள் மருமப்பிள்ளை. கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் சிறந்திடும். ஏண்டா கொண்ட கண்ட பக்கம் திரிஞ்ச கையும் காலும் தொண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். வரலாம். மகளே, என்ன வேணும் உனக்கு? சும்மா சொல்லு, என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு என்னடா வேணும்? ஒரு பாட்டு படிச்சனே, என்ன பாட்டு படிச்ச? கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் சிறந்திடும். கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். அர்த்தம் உனக்கு எதுவும் புரியுதா? தட்ஸ் அன்கேரக்டர் மேன். அவனுடைய மனதுக்குள்ள ஒழுங்கீனமான புத்திமதிகள் இருக்கு, ஒழுங்கீனமான சகவாசங்கள் இருக்கு, ஒழுங்கீனமான நட்புகள் இருக்கு. இவைகளெல்லாம் அவனை தளர்த்தி கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய கிரகசாரம். இப்போ அதையெல்லாம் மீறி நல்ல வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் வீண் கவலைகள் உனக்கு வேண்டாம். காலில் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. முக்கண்ணா சொன்னதற்கு நன்றிப்பா. வருக மகளே வருக. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தானடி. எந்த சொந்தத்திலையும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, தேடவும் வேண்டாம். பகையை கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? பகையை கொடுக்கும். சரியா? வேட்டையை ஒழுங்கா பண்ண. வரக்கூடிய தை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு என்னை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அருமையான ஒரு பெண் வீட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். அந்த கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்துகிறேன். வாழ்க்கையை நல்லா அமைச்சுத்தாரேன். அதற்கிடையில் அவனுடைய மனதில் தோன்றக்கூடிய அஞ்ஞானம் அதர்மம் போன்ற சிந்தனைகளை அடக்கி அவனை நேர்மை உள்ளவராக மாற்றி புனிதமாக்கி தாரேன். கால் வந்துட்டு வாங்க.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. என்ன சுண்டல் வியாபாரமா? பட்டுக்கோட்டை சுண்டல் வியாபாரமா? இந்த சட்டி கிட்டி தான் வச்சுருக்கல தான் கேட்டேன். கர்மசாமிக்கு. வா மகனே, எனக்குள் கட்டுப்பட்டு நிற்பாயாக. இந்தா புண்ணியமாக வாழ்க்கையை அமைச்சு தரேன், மனக்கவலையை தூர விடுமா. இந்த வருஷமே நடந்தாச்சு, என் முன்னிலையில் நடக்கு. அதெல்லாம் மாறி போயிடும். தைரியமாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம் தைரியமாக. அதே ஊத்தங்கரை பகுதி கால் ஒன்று வாப்பா. விபூதி வந்துட்டேன், நடந்துடும். நல்லா புண்ணியமாக இருப்பா. இல்லை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும். தைரியமாக போய்ட்டோம், தீர்ந்துடும். இந்தா பணம் வச்சு சம்பத்து. கால் ஒன்று வாடா. 2வது செவ்வாய். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 வருஷ சுற்றுகளில் சனி பகவானுடைய பார்வை உங்களை சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 12 வருஷ சுற்றில் மரண கண்டங்கள் ஏற்படக்கூடிய விதிகளெல்லாம் தோன்றி அவைகளையெல்லாம் தாண்டி ஆயுளோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தெய்வம் உனக்கு நல்கியிருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். இப்போ உன் பிள்ளைக்கு வேலை மட்டும் வாங்கி தந்தாச்சுன்னா உன் மனக்கவலை கொஞ்சம் தீரும். வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தீய சக்தி நடமாடுது, அது என்னை அப்பப்போ வந்து டச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த சக்தி இன்னையிலிருந்து நின்றுடும். மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு உன் பையனுக்கு வேலை விஷயமான விஷயம் நடக்கும். இந்தா பணமும் கிடைச்சிடும். தந்துட்டேன். நல்லா இருக்கு. யார் வாப்பா. நீதிமன்றத்தில் வளரக்கூடியவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து நின்று முதல்ல 3 பேர் இருக்காங்க நீதிமன்றத்து வழக்கு. உனக்கு நீதிமன்றத்து வழக்கு இருக்கு அண்ணாச்சி. உனக்கு என்ன வழக்குயா? சரி, உங்களுக்கு என்ன வழக்கு? நீங்கள் 3 ஒரு குடும்பம். உங்களுக்கு என்ன வழக்கு? என்ன கேஸு? வண்டி. உங்களுக்கு டாஸ்மாக். உனக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நீ கால் ஒன்று நீங்களாம் ஒதுங்கி நின்னுங்க. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியாள். என்னப்பா செய்யணும்? ஓப்பனாக பேசக்கூடாடாண்ணா. அதனால் நீ கேட்குறதுக்கு மட்டும் வரம் கொடுத்து உன்னை காப்பாற்றிடுறேன். என்ன செய்யணும்? வேலை வாங்கி தரமுன்னு டாஸ்மாகில் தரமுன்னு. வழக்கு பதிவு பண்ணியிருக்கியா? கேஸ் போட்டிருக்கியா நீதிமன்றத்தில்? நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குன்னு சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன். என்ன கேஸு? கோர்ட்டில் இருக்கா? கால் வந்துட்டு. உன் பேர் என்ன பேருமா? வாப்பா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யார் வாரா? கருத்தாவி முத்தாரம்னு ஒரு அம்மன் வராங்களே, எங்கே இருக்காங்கப்பா? இருக்கா பக்கத்தில்? சரி, இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி இது கவர்மெண்ட் வழக்காக உனக்கு வந்து குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது. இதில் வழக்கில் வெற்றியான பின்பு நீ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முடியுமா முடியாதாங்கிறது சந்தேகம். கொடுத்த பணத்தை நான் வாங்கி தர்றதுக்கு 3 மாத அவகாசத்தில் வாங்கி தந்துடுறேன். ஆனால் அதில் பாதி அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதுக்கு மீறி போனால் சண்டை வரும். இதை வாங்கி தந்துடுறேன். அதே மாதிரி தனியாக இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்தணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை ஓங்காரமாக நடத்தி உனக்கு லாபத்தை பல கோடி தாரேன். நல்லாரு, செல்வாக்காக இருந்துக்கலாம். இப்போதைக்கு முடியாது மகளே, கொட்டிடுது. 3 மாதம் கழித்து விற்றுக்கிடுவோம். தைரியமாக இரு.
கர்மசாமிக்கு என் சொத்தை இன்னொருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணி கேஸ் போட்டிருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். விடுங்க. எந்த ஊருக்கு வரலாம்? தங்க நகை வைர நகை கண்ணாடியை கலத்தலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்ப்பா. யாருமே அவசரப்படக்கூடாது. உங்களுக்காக தான் காத்திருக்கேன். காத்திருந்தேன் உங்களுக்காக காத்திருந்தேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்கும் சொல்லுவோம். என்ன விடிய வர சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்லிடலாமா? அதுவும் சந்தேகம்தான். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியமில்லாமல் ஒருத்தன் பிளான் போட்டு உன்னைய கெடுத்து வச்சுருக்கான். இந்த வழக்கில் உன் சொத்தை உனக்கே ரிட்டர்ன் பண்ணி தந்துட்டோம்னா நீ ஜெயிச்சிருவ. அதை நான் திருப்பி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே மாதிரி பணம் சம்பந்தமான வழக்கு யாருக்குப்பா? கோர்ட்டில் கேஸ் இருக்கா உனக்கு? நில்லுமா, நீ புரியாமல் வர, நீ நில்லு. பணம் சம்பந்தமாக கால் சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்க. உட்காரலாம். சென்னையா மெட்ராஸா உங்களுக்கு? ஆத்துக்காரர் ஏதாவது ஒரு டெக்னிக்கலில் உள்ள வந்துடலாம்னு நினச்சிருக்கீங்களா? கால் வேண்டா பண்ணி உங்கள் புருஷனுக்கு மெட்ராஸ், உங்களை நீங்கள் வாழுத இடம் மெட்ராஸா? கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வண்டி வாகனம் சம்பந்தமாக குழப்பங்கள் ஏற்பட்டு சட்டம் ஒன்று இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கு. அதனால் வண்டியை ரிலீவ் பண்ண முடியுதோ முடியுதோ, இந்த கேஸ்லேருந்து ஒன்றையே ரிலீவ் பண்ணியிருந்தேன். கால் வந்துட்டு வா. அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக நிறைய பணங்களை செலவழித்து ஏமாந்து போயிருக்க நீ, உண்மையா இல்லையா? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் அடிக்கடி கவலையும் குழப்பமும் வந்து வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் வெளியில் தூங்கக்கூடிய நிலைமை உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. பிள்ளையும் தான் பிதாவை மூத்தால் சொல் பேச்சு கேளான். பிள்ளை தலைக்கு மூத்துருச்சுன்னா அப்பா அம்மா சொல்ல என்ன செய்யாது? கேட்காது. ஏன்னா நம்ம அப்படி கேட்கல, அதனால தான் போய் சொல்லிட்டணும். உண்மையை தானே சொன்னேன். கால் வந்துட்டோம். அப்படியா? என்னத்துக்கு இவனை ஓயாமல் காலில் விட சொல்லுறீங்க? ஏன் அவனை சொல்லுறீங்க? அவனுக்கு நல்ல விடை கொடுக்கறதுக்கு தான். இந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். அடுத்து உள்ள வருமானத்துக்கு நல்ல வழிவகுத்து இன்னொரு வண்டி வாகனமும் தரேன். ஏன் பேரை போட்டு ஓட்டு, லட்ச லட்சமாக உனக்கு குவியும். அடுத்து வழக்கு இல்லாமல் காப்பாற்றி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. கஷ்டத்தை தீர்க்கிறேன். எல்லாரையும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க. போய்ட்டு வா. அதே சென்னை மாநகர் நிலம் சம்பந்தமான வழக்குடையவன். நீ உன் நிலத்தை யாருக்கு கொடுத்த? பக்கத்து வீட்டுக்காரருக்கு. அண்ணா நீ எது கொடுத்த? நல்ல மனுஷனாக இருக்காங்களே. ஆனால் நீங்கள் கேட்டு வந்த கேள்வி அதுக்கு இல்லை. இப்படி வழக்கு இருக்குன்னு சொன்னேன், நமக்கு வழக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கீங்களே தவிர நீங்கள் என்கிட்ட மெட்ராஸ்லேருந்து புறப்படுவது என்கிட்ட கேட்க வந்த கேள்வி அது கிடையாது. உண்மையா இல்லையா? பே பே நீ கால் வந்துட்டு வா. உட்காரு. எவ்வளோ விவரமா என்னை ஐக்கிய பார்க்க பத்தியாப்பா, நீ கெட்டிக்காரன்டா. இருக்கு மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்க. பார்த்துக்கிட்டு இரு, உடனே பார்க்குறேன். நீங்கள் இன்னொருத்தர கால் வந்துட்டோன்னே வீரப்ப மாதிரி மீதியை வச்சுருக்கேனே. கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், யாரும் வருத்தப்படக்கூடாது. நிலம் வேணுமா பணம் வேணுமாப்பா? நிலம் வேணும்.
அது வேறு ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீ என்ன செய்வ? அதை எப்படி மாற்றுறது? நான் தான் மாற்றணும்பிய. அப்படியா? பணத்தை வாங்கி தந்துருந்தேன், ஒதுங்கிக்கிடுறியா? அதுதான் நல்லது. என்னடா சொல்லுத? பொல்லாத வில்லங்கத்தில் மாட்டிருக்கிய, காலில் வந்துட்டுவாங்க. அண்ணன் தங்கை அந்த வழக்கை நான் அடித்து தர்றதை விட யார் ஒருத்தவனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவன்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி அதே பூமியை வாங்கி தந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கி தரேன், 3 மாத கால அவகாசத்தில் வாங்கிடும். இப்படி நல்லா இருக்கும். பணத்தை தந்துட்டேன், கடத்தை தீர்த்துட்டேன். போ. கர்மசாமி, டைவர்ஸ் கேஸ் யாருக்குப்பா? வாவா 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 கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. யாரெல்லாம் வந்தியே? மாமா வர சொல்லு. மாமாண்ணா யாரு? தாய் மாமன். கூட்டம் வர சொல்லு. பெரிய மனிதரே வாரும் ஐயா உள்ளே. கால் வந்துட்டு வாங்க. ஓகே. அவர் இந்த அம்மா இந்த குட்டி பிள்ளைக்கு தகப்பனாக வந்திருக்காரு. புண்ணியவாளன். யார்? இவர் தானே? வாராரு ஐயா, வாராரு. பாக்கெட்டை தூர போட்டுட்டு வராரு. முதல்ல வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு உட்காரு. உங்கள்கிட்ட கதை கேட்க நாங்கள் உட்காந்துருக்கேன். காலில் வந்துட்டு வா. அண்ணா, எந்த ஊர் உங்களுக்கு? சென்னையில் எந்த இடம்? அப்படியா? நல்ல நிலவரம் தான். உட்காருங்க. கண்ணை மூடிட்டு உட்காரு. உள்ளத்தை ஒருநிலைப்படுத்து. மதிமயக்க மாந்திரிகத்தால் செய்து தேவையில்லாதவர்களோடு நட்பு வைக்கிறது மாதிரி மனநிலைகளை உருவாக்கி அந்த நட்பை காரணமாக்கி உன்னுடைய கணவன் உன்னை பிரிந்தான். இதுதான் உண்மைகள். இந்த நிலைகளில் இருந்து மீண்டு அவனோட சேர்த்து வைக்கணுமா அல்லது தனியாக வாழப்பறையா? காலில் வந்துட்டு வா. எப்பா பெரிய மனிதா, சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும். கதை சொல்லலை, நான் அங்கே இருந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அவனோடு இருந்தால் நீ தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். நெருப்பால் உன்னை பயமுறுத்திய மனம் இன்று வரை உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகளிலிருந்து உன்னை மாற்றி தெளிவு செய்து தாரேன். மதிக்குழப்பத்தின் காரணத்தினால் எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமாங்கிற எண்ணம் இவா உள்ளத்தில் இருக்கு. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி புதிய வாழ்வை அமைச்சு உனக்கு செட் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லை, காப்பாற்றி தரேன். மாந்திரிகத்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓடிப்போ. வாழ்க மகளே, வெற்றி அடைவாய். வாடா. ஆயுள் குலமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான், பேராசிரியராக ஆகுவான். கேட்பான். வாழ்க. கர்மசாமி ஐயா, நான் என் வாழ்க்கையை கோர்ட்டு மூலமாக தீர்ப்பு வாங்கிட்டேன். எனக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சுத்தாங்கன்னு ஒரு பெண்மணி குடும்பத்தோடு கேட்க வந்திருக்காங்க. வாடி வாடி உட்காரு. கால் விட்டோம். இங்கே பாரு ஹரி. கால் விட்டுவான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனைனா என்னதுமா? வீடு. சிவாய நமோம் என்று ஒரு ஒலி எழுகிறது. நமச்சிவாயன் சத்தம் கேட்கு. வீட்டுக்குள்ளே சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம். சரிண்ணா? அதே மாதிரி வாழ்க்கை இருதரப்பான வாழ்க்கையாக மாறி புதுமையான வாழ்க்கை தொடங்கக்கூடிய நிலைகள் வந்துவிட்டன. ஒன்று திருமலை படியேறி சென்றேன். எம்பெருமான் நாராயணனை கண்டேன்.
திருப்பதி வெங்கடாஜலபதி என்று நான் வணங்கினேன். ஏன்